ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வழிபாடு செய்யாமல் உறங்கிவிட்டது. சக்தி ஆர். சாந்தா. பாளையங்கோட்டை. வழக்கம் போல ஒருநாள் வெள்ளிக்கிழமை காலையில் நான் 4 மணிக்கு எழுந்து அன்னையின் திருப்பள்ளி எழுச்சியுடன் வழிபாடு செய்ய எண்ணி எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் எழுந்திருக்க முடியாமல் மீண்டும் உறங்கிவிட்டேன். காலையில் நான் மட்டும் வழிபாடு செய்வேன். எங்கள் கூட்டு வழிபாடு மாலை 6 மணிக்கு துவங்கும். இன்று மட்டும் ஏன் அன்னை நம்மை உறங்கச் செய்கிறாள் என்ற கலக்கத்துடன் நன்கு அயர்ந்து தூங்கிவிட்டேன். அந்த விடியற்காலை கனவு. அந்த விடியற்காலை வேளையில் அற்புதமான ஒரு கனவு. அன்னை அருள்நிலையில் அடிகளார் உருவில் கையில் வேப்பிலை கொத்துடன் வருகிறாள். அன்னையின் ஆலயத்தில் புற்று மண்டபம் எதிரில் நின்று கொண்டிருந்த பலரில் என்னை மட்டும் சைகை காட்டி அழைக்கிறாள். நான் அருகில் வந்து நிற்கிறேன். அப்போது அம்மா தன் மடியிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து, மகளே, உனக்கு நீண்ட நாளாகவே தரவேண்டும் என்று நினைத்தேன். இன்று வாங்கிக்கொள் என்று சொல்லி என் கையில் கொடுக்கிறாள். அம்மாவிடமிருந்து அதை வாங்கிக் கொண்டு அம்மாவின் காலில் வீழ்ந்து வணங்குகிறேன். அப்பொழுது அங்கே அன்னையின் உயரத்திற்கு ஒரு பெரிய புற்றும் உள்ளது. அந்தப் புற்றையும் தொட்டு வணங்குகிறேன். பின்பு அம்மா தந்த பொட்டலத்தை பிரித்துப் பார்க்கிறேன். அதில் மஞ்சள், குங்குமம், விபூதி இருக்கின்றன. அப்படியே, அம்மா என்று பரவசத்தோடு கதறுகிறேன். கனவு கலைகிறது. கண்விழித்துக் கொள்கிறேன். அங்கே அடிகளார் படத்தைப் பார்த்து, அம்மா, இந்த ஏழைக்கு இப்படி ஒரு காட்சியா என்று விம்மினேன், அழுதேன். ஆனந்தக் கண்ணீர் வடித்தேன். அந்தச் சிவப்பு நிறப் பூனை ஒரு பெரிய புதிர், இன்னொன்றையும் இங்கே குறிப்பிட வேண்டியுள்ளது. இதற்கு முன் தினமும் அன்னையின் முன்னால் ஒரு டம்ளர் பால் எங்கள் வீட்டிற்கு அன்னையின் படம் வந்த பிறகு எங்கிருந்தோ சிவப்பு வைத்து வணங்கி வந்தோம். அந்தப் பால் டம்ளர் காலியாகிவிடும். நிறப்பூனை ஒன்று வருவது வழக்கமாகிவிட்டது. அது எங்கிருந்து வருகிறது? எப்படி வருகிறது? எங்கே போகிறது? என்பது ஒரு பெரிய புதிர். அந்தப் பூனை பாலை குடித்தாலும் டம்ளர் காலியாகும் வரையில் அதன் தலை டம்ளர் உள்ளே நுழையாது. டம்ளர் சரியவாவது வேண்டுமல்லவா? அது சரிவதும் இல்லை. அவ்வளவு லாவகமாக பால் டம்ளரை காலி செய்துவிட்டு போகும் அந்த சிவப்பு நிறப் பூனை. இந்த நிகழ்ச்சி அன்றாடம் நடப்பதால் எங்கெங்கோ எப்படி எப்படியோ அற்புதங்கள், சித்தாடல்கள் நடத்தும் அன்னை நம் வீட்டில் இப்படி நடத்துகிறாளா? அன்னை நம் வீட்டில் மட்டும் சிவப்பு பூனையாக காட்சி கொடுக்கிறாளா என்றெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தது. சிவப்பு பூனை, கருநாகம். குறிப்பிட்ட கனவு வந்து அந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை 4:30 மணிக்கு அந்த பூனை வந்தது. வழக்கத்திற்கு மாறாக அன்று அந்த பூனையுடன் கருநாகம் ஒன்றும் கூடவே எங்கள் வீட்டில் வந்தது. இன்று காலையில் கனவில் காட்சி கொடுத்து அன்னை இன்று மாலை அதே மணி அளவில் நாக உருவிலேயே வந்துவிட்டாளே என்று பக்தி பரவசம் அடைந்தோம். அன்னைக்கு கற்பூர ஆராதனை செய்து எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றினோம். சென்னை உலக சமாதான ஆன்மீக மாநாட்டு வேள்விக் கலசத்தின் தீர்த்தம் தெளித்தோம். நாகவடிவில் வீட்டிற்கு வந்த அன்னை வட்டமாக சுற்றி அமர்ந்து கொண்டாள். அந்த நேரம் எந்தக் கனவைச் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேனோ அதே கனவை எல்லோரிடமும் சொல்ல வேண்டியதாகிவிட்டது. இதுவும் அன்னையின் சித்தம் என்று நினைத்துக் கொண்டேன். வழிபாடு முடியும் வரை. அன்னை எங்கள் வழிபாடு முடியும் வரையில் ஜன்னலில் அமர்ந்து கொண்டு தலையை நீட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தாள். வழிபாடு முடிந்தது. அன்னை மறைந்துவிட்டாள். இரவு நேரம் வந்து விளையாடுகிறாள். ஆனாலும் அன்னை எங்கள் வீட்டில் இன்றும் இரவு நேரம் நாக உருவில் வந்து விளையாடுகிறாள். அன்னை வீட்டினுள் வருவதும் ஊஸ் என சீரும் சப்தமும் தினமும் கேட்கிறது. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அன்னையே இரவில் வந்து விளையாடும் பாக்கியம் இந்த ஏழைக்கு கிடைத்துள்ளதே என நினைக்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக உள்ளது. குருவாக, குழந்தையாக, தாயாக. அன்னை எங்கள் குருவாகவும், குழந்தையாகவும், தாயாகவும் காத்து வருகிறாள். சக்தி பீடம் அமைக்கப் போகிறேன். இன்னொரு பாக்கியமும் இந்த ஏழைகளுக்கு கிடைக்கப் போகிறது. அதனையும் அன்னையே என் கணவரிடம் அருள்வாக்கில் குறிப்பிட்டாள். மகனே, சக்தி பீடம் அமைக்கப் போகிறேன் என்றாள்.
இடம் இல்லையே என்று என் கணவர் நினைத்தார். மகனே, இடம் இல்லையே என்று கவலைப்படாதே. உன் வீடு அருகிலேயே இடம் வாங்கித் தருகிறேன் என்றும் சொன்னாள். எங்கள் கண்கண்ட தெய்வம் அருள்திரு அடிகளார் அவர்கள் நெல்லை மாவட்ட வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். எங்கள் நெல்லை மாவட்டத்திலும் அன்னை அருள் வடிவமாக வந்து அமரப்போகிறாள் என்று அவள் தன் திருவாயினாலே சொல்லி இருக்கிறாள். அந்த நாள் விரைவில் வரவேண்டுமே என்று ஏங்கிக் காத்திருக்கிறோம். எனக்கும் என் கணவர்க்கும் முதல் தெய்வம், பேசும் தெய்வம், கண்ணில் காணும் தெய்வம் அருள்திரு அடிகளார்தான். குருவின் திருவடியை பற்றினால்தான் அன்னையின் திருவருள் கிடைக்கும். குருவருளாலே திருவருள் கூடும். இதுதான் உன்னதமான ஆன்மீக ரகசியம். என் கணவரும் நானும் இந்த உண்மையை புரிந்து கொண்டோம். அன்னையின் திருவருளை அனுபவிக்கின்றோம். ஓம் சக்தி.